ஒரு தம்பதி பைக்ல வந்து அப்படி அதை ஸ்கிரிப்ட்ன்றாங்க, அது விசாரிச்சாதான் தெரியும். அப்படி உழுற மாதிரி உழுவுறாங்க. உடனே விஜய் வந்து இறங்குறாராம். இதை நீ கரூர்ல இறங்கி இருக்க வேண்டியதானே? உன் கண்ணு முன்னாடி தானே வந்து செத்து விழுந்துட்டு இருந்தாங்க. நீ இந்த பக்கம் ரைட் சைடு வந்து எல்லாரும் சாகுறாங்கன்னு தெரிஞ்சு நீ அப்படியே லெப்ட் திரும்பிக்கிட்டிய. பேச்சு முடிகிற வரைக்கும் அந்த பக்கம் திரும்பினாரா? திரும்பவே கிடையாது. அப்படி இருந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டண்ட். அங்க விடுங்க, நீங்க ஏர்போர்ட்ல போகும்போது பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டாங்கல்ல, ஆமா சார் 30 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. திரும்பி பார்க்கறது கூட துப்பு இல்ல, தைரியம் இல்ல அவருக்கு. அவர் பாட்டுக்கு அடிச்சு பிறந்து ஓடினாரு. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், வளைஞ்சு ரோடு இருக்குதுலாம் சொன்னதாக கேள்விப்பட்டோம். ஆனா இவருக்கு அந்த கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல சென்னையே வந்து போற அளவுக்கு ரோடு நேரம். பனையூர் பங்கர்ல வந்து படுத்துட்டாரு. ஆதவோட கார் ஏத்தி ஒரு போலீஸ்காரோட கால். நீங்க நேற்றைய பேட்டியில சொன்னீங்க, அவர் வந்தாருன்னா நேற்றுக்கு போலீஸோட கை உடைஞ்சிருச்சு தலைமை செயலகத்துல, அவரை வர சொல்லாதீங்க நீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால் உடைஞ்சிருச்சு. என்னால நம்பவே முடியல, இது வந்து திட்டமிட்டு நடக்கிறதா? ஏன்னா அட்டென்ஷன் சீக்கிங் தான், இவங்க தன்னுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக என்னன்னாலும் செய்வாங்க. இன்னைக்கு முழுக்க பாருங்க, வேற எந்த பிரச்சனையுமே டிவில கிடையாது. காலையில இவர் வீட்டுல இருந்து கிளம்புறதுல ஆரம்பிக்கிறது லைவ். ஆமா, அது விஜய் கிளம்பி விட்டார், விஜய் மாஸ் ஸ்பீச், விஜய் தெரி பீச். விஜய் காருக்கு முன்னாடி ஒரு கார் மேல கேரியர்ல உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு பார்க்கும்பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, ஒருத்தர் பைக்ல இருக்கிற ஒரு சாதாரண மனிதர், ரொம்ப பற்றுப்பார் போல, இல்ல கொஞ்சம் அரசியல் நல்லா புரிந்தவர் போல, அவர் வந்து இன்னைக்கு இவன் கீழே இறங்கிட்டான், நீ எத்தனை பேர் இன்னைக்கு உயிரெடுக்க போறான்னு போற போக்கில் கமெண்ட் அடிக்கிறாரு. உண்மையை சொல்லிட்டாரு. அதை பொறுக்காத தாவைக்கோட ரசிகை ஒரு லேடி அந்த பைக்ல அவ்வளவு ஸ்பீடா அவரை ஃபாலோ பண்ணி வாயை உடைச்சிருவோம். உன்ன வாயை உடைச்சிருவேன், கெட்ட வார்த்தைலாம் போடுறாங்க. அந்த வீடியோ மறுபடியும் வந்து வேற சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது பீப் போடுறான். அந்த அளவுக்கு இந்த ரசிகர்கள் இவர் மேல வெறித்தனமா இருக்கிறதும், அதை அவர் ரசிக்கிறதும், கார் கண்ணாடியை இறக்கி விட்டு காட்டிட்டு மறுபடியும் இறக்குறாரு. அண்ணா மறுபடியும் கார் கண்ணாடியை ஏத்துறாரு, இறக்குறாரு, டாடா கட்டுறாரு.